அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட் ஒன்று போடலான்ட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். இஏ ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் மந்த் ஆன் மந்த் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பிஸி இருந்ததுனால என்னால் வீடியோவே போட முடியல. அதே மாதிரி அந்த ட்ரைனிங் கிளாஸஸும் என்னால் எடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ரன் பண்ண ஆரம்பித்து 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த அக்கௌண்ட்டு 1170898557 எக்ஸ்என்எஸில் இருக்கிற அக்கௌண்ட் இது. ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 6th month வந்து ஸ்டார்ட் பண்ணோம். November 28 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நவம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ November 28 to December 1, இது 2, 3, 4, 5. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 months வந்து ஆகுது. டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 5 months. ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இனிஷியலாக ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் டிசம்பரில் எப்பயும் ஜென்ரலாக ஸ்லோவாக இருக்கும். ஜான் அண்ட் ஃபெப்பில் பர் மந்த் வந்து அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $240 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிச்சு. அன்றைக்கி ஈச் ஆன் எவ்ரி 2 months $240. நெக்ஸ்ட் மந்த் 288. அதுக்கப்புறம் ஃபெப்பில் வந்துட்டு 414. மார்ச் வந்துட்டு 423. ஏப்ரல் மந்த்து பயங்கர ஷூட் அப், மார்க்கெட் நல்ல வாலட்டிலிட்டி இருந்ததுனால ஒரு $1225 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இந்த அக்கௌண்ட்டை நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்டேட் பண்ணியிருந்தோம். அது ஸ்டார்டட் வித் $2300. அதுவும் $2300 வந்துட்டு ஃபுல்லாலாம் போடல, அப்பப்போ பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50K ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்துட்டு $4,091,910 வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி இதை எதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன் அப்படின்னம்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபோக்கஸ்டு வித் ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் போடாத ஸ்ட்ராட்டஜியாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணுறதும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் க்ரியேட் பண்ணுவேன். ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ஒரு வரைக்கும் ரிஸ்க்கு வரலாம், அந்த மேக்ஸிமம் ரிஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ரிஸ்க்குன்னு சொல்கிறது லாஸை மென்ஷன் பண்ணலை. ரிஸ்க்குன்றது லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்ட் சைஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன ஃபண்ட் சைஸ் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது நான் ப்ரீ டிஃபைன்டு கேல்குலேட்டடாக எனக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு உள்ளே தேவைப்பட்டால் கொண்டு வந்துப்போம் ஆப்வியஸ்லி. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அன்னெசரியாக மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை யாராவது ஒருத்தங்க நிறையா ப்ராஃபிட் பண்ணுது, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி சேல் பண்ணாலோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வந்து சூட் ஆகலாம், அவங்களோட ஃபண்ட் சைஸ்க்கு வந்து சூட் ஆகலாம். அது உங்களுக்கு அப்படியே அப்ளிகேபிள் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளோ ஃபண்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிஸ்னஸை பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களோட ஃபண்ட் சைஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஆப்வியஸ்லி வேறு ஏதோ ஒரு ஃபண்ட் சைஸை வச்சு வேறு யாரோ கொடுக்குறாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அதை எடுத்து ட்ரேட் பண்ணாது. ஏதோ ஒரு இஏ கொடுக்குறாங்க இல்லை பாட்டு விற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜியை உங்கள் ஃபண்ட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை கால் பண்ணுங்கள். நான் 15 years-ஆக இஏ டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பாட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரேட் ஆட்டோமேஷன் எங்களோட கோர். தேங்க்யூ.